எல்லா உறவுமாய் நம்மளையெல்லாம் தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சௌரிபாளையம் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தார் அனைவரையும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, வருடந்தோறும் என்னை அழைத்து வருகின்ற நம்முடைய சதீஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி நன்றி பாராட்டி, நம்முடைய குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அடியனுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும். அடியன் இது 5வது வருடம்னு நினைக்கிறேன் இங்கே உங்களிடம் நாம் உரை செய்வது. நமக்கே ஒன்றும் பெருசாக தெரியாது, இருந்தாலும் கள்ளக்குறிச்சி வருஷம் வாங்கய்யா அப்படின்னு அவங்களுடைய அன்புக்கு இணங்க வள்ளல் பெருமானுடைய திருவருள் நடத்தை திருவருள் வழி நடத்தலாக ஏற்றுக்கொண்டு தான் அடியன் வருடம் அங்கே வரைக்கும் போகிறேன். இந்த நிகழ்வு இன்னைக்கு நானும் ஐயா கூட எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வு. ஐயாவும் சென்னை, அவருக்கும் மாநாடு, அவங்க ஊர்லேயே மாநாடு, வள்ளலார் அனைத்து உலக கவர்மெண்ட் இருக்கிற மாநாடு, நமக்கும் நிறைய அழைப்புகள் மாநாடு. இந்த முறை வந்திருப்பனாலும் எங்களுக்கே ஒரு சந்தேகம்தான். அது உங்களுக்கு விருதுலாம் ஒரே செலக்ட் பண்ணிக்கிறாங்க வாங்க அப்படின்னு நம்முடைய சில நண்பர்கள்லாம் அன்போடு அழைத்தார்கள். என்னால் நம்ம அதுக்கெல்லாம் போக முடியலை. ஏன்னா திருவருளுக்கு இதுதான் சம்மதமாக நாங்கள் நினைக்கிறோம். நாங்களே நினைச்சா கூட எங்களால் இங்கே வராமல் இருக்க முடியலன்னா பார்த்துக்குங்க. ஸோ பூபதி ஐயாவுக்கு எங்களுக்கு போன்றவர்களுக்கு கடவுள் எங்களை இங்கே தான் அனுப்புறாரு, என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல. நேற்று வரைக்கும் கூட நம்ம இந்த வருவோம்னு எனக்கு தெரியாது, தயக்கமாக தான் இருக்குன்னு சொன்னோம். ஆனாலும் கடவுள் நம்மளை இங்கே வரவழைத்து உங்களிடம் ஏதோ சில விஷயங்களை பேச கடவுள் சொல்கிறார். ஸோ எல்லா செயல்களும் கடவுள் செயலாகத்தான் நாம் கருதுகிறோம். ஸோ மீண்டும் ஒரு அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு நன்றி. வந்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஸ்ட்ரைட்டாகவே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாக தலைப்புக்குள்ளே போயிடலாம். நமக்கு கொடுத்துக்கிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னாக்க, அது சுத்த சன்மார்க்கத்தினுடைய சுகநிலை. சத்தியமாக இந்த தலைப்புக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குமா தெரியாது. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பேச போறேன் இதை பத்தி தலைப்பு கிடையாது. ஏன்னா மருத்துவம் பண்றதுனால நிறைய பணிகள் இது இல்லையா. ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நம்ம என்ன பேச போறோம்னு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு சொற்பொழிவும் புதுசாக தான் நான் ஃபீல் பண்றேன். மலேசியாவுக்கு போனப்போ கூட 2-3 முறை போயிருக்கிறோம். அங்க கூட நம்ம என்ன பேச போறோம் எது போறோம் தெரியாது. ஒவ்வொரு முறையும் கடவுள் நமக்கு என்ன பிச்சை போடுறாரோ, அருள் பிச்சை விளக்க பிச்சை போடுறாரோ அதைத்தான் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஸோ தலைப்பு ரொம்ப மிக அற்புதமான தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சுத்த சன்மார்க்க சுகநிலை. இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துருச்சுனாக்க அகவல் பாடல கடைசியில வருது. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்று என போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சில் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. இப்ப சுகநிலையை பத்தி பெருமான் எங்க சொல்றாருன்னா அகவல்ல சொல்றார். வேறு இடங்கள்ல எங்க சொல்றாருனாக்க நிறைய இடங்கள்ல சுகத்தை பத்தி பேசுது. அருட்பெரும் சுகமே, அடுத்த அட்டக்க பாடல்ல அருட்பெரும் சுகமே, அருளே நம் சுகம், அருளே நம் பொருள், அருளே நம் இடம். இப்படின்னு நமக்கு ஒரு சுகத்தை பத்தி கடவுள் வலியுறுத்துறார். சரி, நமக்கு எதுக்கு இந்த சுகமெல்லாம்? நம்ம இப்ப சுகமா தானே இருக்கிறோம். 8 மணிக்கு சாப்பிட்றோம், காலையில சாப்பிட்றோம் சுகமா இருக்குது, மதியம் சாப்பிட்றோம் சுகமா இருக்குது, குளிக்கிறோம் சுகமா இருக்குது, ஃபேனை போடுறோம் சுகமா இருக்குது, ட்ரெஸ் போடுறோம் சுகமா இருக்குது, கல்யாணம் பருவம் வந்துச்சு கல்யாணம் பண்றோம் சுகமா இருக்குது, குழந்தைகளை பெற்றுக்கொள்றோம், எல்லாம் சுகமா தானே இருக்குது. சுகமா? இந்த சுகத்துக்கும் வள்ளல் பெருமான் நமக்கு வகுத்து வைத்திருக்கின்ற சுத்த சன்மார்க்கோட சுகநிலைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நாம் இந்த சுகத்தை விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள சுகநிலையை நாம் ஏன் பெறணும்? ஒரு காரணம் வேணும் இல்ல? வள்ளலார் வலியுறுத்துகின்ற சுத்த சன்மார்க்க சுகநிலையை நாம் ஏன் பெற வேண்டும்? ஒரு காரணம் வேணும் இல்ல? வேணும் தானே? ஓகே. இப்ப நம்ம பெறுகின்ற சுகத்துக்கும் இதோட லட்சணம் என்ன? வள்ளலார் சொல்லுகின்ற சுகநிலையுடைய லட்சணம் என்ன? இதுதான். இந்த 2 விஷயங்களை பத்தி நம்ம பகிர போறோம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இரவு காலைல எழுந்திருக்கிறோம், இரவு தூங்குறோம்.
பிறக்கிறோம், கடைசியில் சில பேர் வந்து இறந்து போறோம். நாமளாம் இறக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. சில பேர் பிறக்கிறோம், இறந்து போறோம். ஆனா இந்த உலக மக்கள் பிறந்ததுல இருந்து இறக்கின்றது எதை நோக்கி இந்த உலகத்தில் போய் கொண்டிருக்கிறோம்? இன்பம். எதை நோக்கி? இன்பம். இன்பம்னா சுகம். சுகமா கல்யாணம் பண்ண சுகமா இருக்கலாம். ஒரு சாப்பாடு சாப்பிட்டையா ஆரியா ஹோட்டல்ல ரேட்டு பீல சுகமா இருந்துச்சு. ஒரு ஃபீலிங், ஒரு சுகம். ஒரு சுகத்தை வந்து இந்த உடம்பு வந்து விரும்புது, இந்த மனசு வந்து ஒரு சுகத்தை விரும்புது இல்லைங்களா? காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லாரும் எதை நோக்கி போகிறோம்னாக்கா பணம். அந்த பணம் எதை நோக்கி போகுதுனாக்க இன்பம். பணத்தினால ஒரு இன்பம் அல்ல, ஒரு சுகம் இல்லைன்னா அந்த பணத்தை நம்ம தேடுவோமா? தேட மாட்டோம். சரி, நம்ம பெறுகின்ற இந்த சுகமானது, இன்பமானது எவ்வளவு நாளைக்கு அந்த சுகம் இருக்குது? காலையில் எழுந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோம், சுகத்தை பெறுறோம். அதனால கிடைக்கின்ற சுகம் எவ்வளவு நாளைக்கு? எத்தனை வருஷத்துக்கு? எந்த வயசு வரைக்கும்? எந்த பிறவி வரைக்கும்? கேடனா என்ன கேள்வி வரும்? வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, படாத பாடலாம் பட்டுட்டுங்க, இப்பதான் எது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன், செட்டில் ஆகிக்கிறேன், ஆனா படாத பாடலாம் பட்டுட்டுங்க அப்படின்னு சொல்றது நம்ம உண்டு. எல்லாருமே வாழ்க்கையை ஒரு விஷயத்தை கடந்து, ஒரு ஜர்னி, இந்த லைஃப்ங்கிற ஜர்னியில ஒரு வாழ்க்கையில கடந்து ஒரு சுகத்தை பெறுவாரு. சுகத்தை பெற்றுட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். எப்படி ஃபீல் பண்ணுவாரு? நான் படாத பாடலாம் பட்டுட்டேங்க, அந்த கம்பெனியில் ப்ரொமோஷன் ஆகுதுல அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைப்பிக்கும் போது தலைமயக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போட சுகர்ன்றான். இப்படி நினைச்சிட்டு உக்காந்துருப்பாரு. இப்ப பரவாயில்லங்க, வீடு வாங்கிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன், ரிலாக்ஸ், பரவாயில்லங்க. என்னமோ தெரியல, 2 நாளா கை காலெல்லாம் மரத்து போகுது, செக் பண்ணணும். செக் பண்ணா சுகரும்பா. திரும்ப ரிவேர்ஸ்ல இருந்து, எங்க இருந்து? திரும்ப துன்பத்துல இருந்து பாத்தீங்களா? அந்த துன்பத்து திரும்ப மனநிலை போயிடும். அந்த வாழ்க்கையே கஷ்டம் போலதுங்க. காலையில சாப்பிட்றோம், நல்ல சுவையா உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றோம். ஒரு 3 மணி நேரம் நல்லா சுகமா இருக்கும். அதன் பிறகு சுகம் காணாம போகுது. என்ன ஆச்சு இந்த சுகம்? அந்த இன்பம் என்ன ஆனது? நல்லா ஸ்வீட் சாப்பிடும்போது, விருப்பமா சாப்பிடும்போது, நைட்ல பரோட்டாலாம் சாப்பிடும்போது சுகமா தான் இருக்குது. கல்யாணம் திருமணம் பண்ணும்போது, குழந்தைகள் பெற்றுக்கும் போது சுகமா தான் இருக்குது. பிறகு அதனால வருகின்றது நோய், அதனால வருகின்ற துன்பம். துன்பம் வரும்போது என்ன நினைப்போம்? எதுக்கு தான் கல்யாணம் காட்டினா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கல்யாணம் பண்ண பிறகு 4 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, லைஃப் கமிட்மெண்ட், வீட்டுக்காரம்மா நல்லா அமைஞ்சா பரவாயில்ல, என்ன மாதிரி நல்லா ஒய்ஃப் அமைஞ்சா பரவாயில்ல. சில பேர்த்துக்குலாம் அமைஞ்சு போகுது. எங்க போற, எங்க வர, ஏன் பேசல, ஏன் கால் எடுக்கல, ஏன் 1 ரிங்கில் எடுக்கல, ஏன் 2 ரிங்கில் கிடைக்கிற, யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் கால் பண்ணும்போது ஏன் பிஸியா இருக்குது? எப்படா கல்யாணம் சுகம்னு நினைச்ச அதே மனைவி காலை பார்த்தோன்னே பிபி டங்குன்னு 250 300 எகிருது. அப்ப என்ன ஆனது அந்த சுகம்? ஏன் சொல்ல வரேன்னா, நாட்டுல நமக்கு நடக்கிற அனுபவம். அப்ப இந்த சுகம் எல்லாம் என்ன ஆனது? ஒரு இன்பம், ஒரு சுகத்தை நோக்கி போறோம். அந்த சுகம் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில துன்பமா வருது. சோ என்ன வள்ளலார் சொல்ல வர்றாருன்னா, வையகத்தீர், பானகத்தீர், மற்ற கத்தீர், உமது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காது. நமக்கு வள்ளலார் மேல ஒரே கோபம். என்னையா பொண்டாட்டியும் மதிக்க வேணாங்கிறாரு, புருஷனையும் மதிக்க வேணாங்கிறாரு, பிள்ளையும் மதிக்க வேணாங்கிறாரு, செல்வத்தையும் மதிக்க வேணாங்கிறாரு, உன் உடம்ப கூட மதிக்க வேணாங்கிறாரு. வையகத்தீர், வானகத்தீர், மற்ற கத்தீர், இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே மதிக்காதீங்க. ஏன் மதிக்க வேணாம்? நல்லா தானே இருக்குது, கார்ல போகும்போது ஜாலியா தானே இருக்குது, சினிமா பார்க்கும்போது சுகமா நல்லா தானே இருக்குது, ஏன் இந்த வாழ்க்கையை மதிக்க வேணாங்கிறானா? நீ இந்த உலகத்துல எது உண்மை என்று மதித்து கொண்டு இருக்கின்றாயோ அதுவே இந்த உலகத்தில் உனக்கு துன்பத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எது சுகம், எது இன்பம்னு நீ நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிக துன்பத்துக்கு காரணங்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்கு எது மிக மிக பிடித்தமான ஒரு பொருளாக இருக்கிறதோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க, அந்த பொருள் தான் உங்களை அழிக்க போகுது. உங்க மரணத்துக்கு இந்த உலகத்தில் இந்த உலக விஷயங்கள்ல நீங்க எதை அதிகமா நம்ம விரும்புறோமோ அதுதான் நம்ம மரணத்துக்கு காரணமா அமைய போகுது. அவர் ரொம்ப ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவாருங்க, இனிப்புனா அவருக்கு ரொம்ப உசுறு, டிராவல் பண்றதுனா அவருக்கு ரொம்ப உசுறு,
மலை ஏறதுன்னா அவளுக்கு ரொம்ப விருப்பம். நீ இந்த உலகத்துல எதை ரொம்ப அதிகமா விரும்புறீங்களோ அதுதான் உங்க அழிவுக்கும் உங்க துன்பத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்க போகுது. அதான் வள்ளலார் சொன்னார், இங்க உள்ளது ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர். ஏன்னாக்க இங்க எதை நீ நினைச்சியாலும் எதை மதிச்சினாலும் அது எல்லாம் துன்பமா தான் கொடுக்க போகுது. நீங்க எதை வேணாலும் வச்சுக்கீங்க, எந்த இன்பத்தை வேணாலும் வச்சுக்கீங்க. எல்லா மருத்துவமும் தெரியும் டாக்டருக்கு, அவர் சுகர் பேஷண்டா இருப்பாரு. பாத்துக்கிறீங்களா? டாக்டர் எல்லாம் ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சவங்க, அண்ணாட்ட உடலியல் தத்துவத்தை பத்தி புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாம் ஆரோக்கியமா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா? இருக்க முடியாது. ஏன் அவங்க தான் உடலை பத்தி A to Z தெரியுமில்ல. ஸ்பெஷல் சர்ஜரின், ஐ சர்ஜரின், இந்த சர்ஜன் அந்த சர்ஜன், ஸ்பெஷலிஸ்ட் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவங்க ஏன் ஆரோக்கியமா இருக்க முடியல? இருக்கலாம்ல. அப்ப நமக்கு இருக்க இந்த ஆரோக்கியமும் நிரந்தரம் இல்லை. மருத்துவம் என்ன செய்யுதுனாக்க நமக்கு வருகின்ற நோயை தள்ளி போடுது, அவ்வளவுதான். எந்த நோயும் எந்த மருத்துவத்தும் இந்த உலகத்தை நீக்கவே முடியாது. இந்த உலகத்துல எந்த நோய்க்கும் எந்த மருந்தும் 100% குணமளிக்க முடியாது. நான் ஒரு வைத்தியரா சொல்றேன், ஒரு வைத்தியரா அனுபவத்துக்கு என்ன சார் பண்றீங்க? சுகர் பேஷண்ட்டுக்கு மருந்து எடுக்கிறீங்க, ஹார்ட்டுக்கு நோய் எடுக்கிறீங்க, கண்ணுக்கு மருந்து எடுக்கிறீங்க, அல்சருக்கு மருந்து எடுக்கிறீங்க. அப்ப இந்த மருந்து என்ன சார் பண்ணுது? சித்தர்கள்லாம் சொல்றாங்களே, நோயை தள்ளி வைக்குது. வெயிட் பண்ணி 40 வயசா பிரச்சனையா, அல்சரா, வெயிட் மருந்து சாப்பிடுறியா, 80 வயசுக்கு தள்ளி வைக்குது, 90 வயசுக்கு தள்ளி வைக்குது, 60 வயசுக்கு தள்ளி வைக்குது. நோயை இந்த உலகத்தில் உள்ள மருந்துகள் அனைத்தும் தள்ளி வைக்கிறது, தீர்க்கவில்லை. அப்ப என்ன பண்ணும்? அந்த நோயுடைய துன்பம் உங்களுக்கு வந்தே தீரும். அப்பாடா மருந்து சாப்பிட்டேன், டாக்டரை பார்த்துட்டேன், சுகமா, இனிமே எனக்கு சுகம்தான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த நோய்க்காவது யாருக்காவது மருந்து எடுக்கிறீங்க, அந்த நோய் திரும்ப வராதுன்னு லைஃப் ஃபுல்லா நான் சுகமா இருப்பேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு மருந்தை காட்டுங்க, ஒரு மருந்து, ஒரு எத்தனை கோடி வேணாலும் சாப்பிடுங்க, ஒரு மருந்தாவது உங்களுக்கு நோய்கள் நீக்கி எக்காலத்திலும் நோய் வராம தடுக்க முடிக்கிற ஒரு மருந்து இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இருக்கிறது. எந்த இடத்துல இருக்குது? சுகநிலையில இருக்குது. அந்த சுகத்துல இருக்குது, இந்த சுகத்துல இல்லை. இதைதான் நாம புரிஞ்சுக்குவேன். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? ஏன் நீ அருட் சுகத்தையும் சுத்த சன்மார்க்கத்தை சுகநிலையும் நீ ஏன் பெறணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நீ எது சுகணும், எது சுகம், எது இன்பம், எது நல்லது, எது நிலைச்சி இருக்கும், இதுதான் எது முக்கியம்னு இந்த உலகத்துல போகிறியோ அதுவே உனக்கு துன்பத்துக்கு காரணமா அமையும். அதனால இந்த உலகத்தில் வையகத்தில் வானகத்தில் மற்றகத்தில் உமது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதில் மெய் அகத்தே உருமரண பாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்து அதனை நீ பெறணுங்கிறது. இந்த உலகத்துல வள்ளலார் ஒரு படி மேல போய் பெருமான் சொல்றாங்க, வையகத்தில் மட்டும் சொல்லல, வானகத்தீர். இந்த உலகத்துல எல்லாம் போய் எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லா இன்பமும் துன்பத்தை தருங்கிறது ஓகே. ஆனா வானகத்தின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஷ், வான உலகத்தில் உள்ளவர்கள். வானுலகத்தில் வையகத்தீர், வானகத்தீர், மற்றகத்தீர், மற்ற வேலிகள், சித்தர்கள் வாழ்ற இடம், சமய கடவுள்கள் வாழ்ற இடம், இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் முருகப்பெருமான் நமக்கு வலியுறுத்திய இடம், சிவபெருமான் நமக்கு வலியுறுத்த சிவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம். இது உலகத்தில் கடவுள் எல்லை, கடவுள் நிலைன்னு இந்த உலகத்தில் எதெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாம் வந்து எங்க? மற்ற அகத்தீர். அங்கெல்லாம் வாழ்வதெல்லாம் வாழ்க்கை என மதிச்சு நீ மயங்காத. ஏன்னா நமக்கு என்ன ஒரு சுகத்தெல்லாம் மயங்கி நிக்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனைனாக்க, சுத்த சன்மார்க்கம் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்களும் வருஷம் பேசுறோம், ஐயாவும் வர வழிபாடு ஏற்பாடு பண்றாரு, உங்களுக்கும் இதெல்லாம் உண்மை இல்லை பொய்ன்னு தெரியும். இருந்தாலும் அதுக்கு நம்ம மயங்கிக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, மயக்கும் தன்மை. இப்ப இந்த புக்கு, இந்த பென்சிலுக்கு நம்மள மயக்கிற ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த உலகத்துல. ஏன்னா எல்லாம் மாயையால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்துல மாயை கடவுளால் படைக்கப்பட்டதுக்கு வேற கதை. ஆனா மாயை நமக்கு கொடுக்கப்படுது எல்லாம் 5 பஞ்சபூதங்களை கொண்டு இந்த மாயை ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த பொருள்லாம் படைக்கப்பட்டது. இந்த பொருள் மாயையால் படைக்கப்பட்டதுனால இதுக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, நம்மளை மயக்கி வச்சிருக்கோம். அந்த மயக்கத்துக்கு நீ மயங்கிடாத. பூட்டை அங்க போட்டுட்டாரு. எங்க வள்ளல் பெருமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மாயைவைய நமக்கு பூட்டை போட்டாரு.
எப்படி மனைவி பிள்ளைங்கள் லொட்டு லொசுகு சோகம் அப்படின்னு கூட்ட போட்டார். சாவியை அருட்பாலை கொடுத்துட்டாரு. நீ நாம நினைக்கிறோம் நீ தானே படைச்ச கடவுள்கிட்ட. எல்லாம் கடவுள் தாயா படைச்சாரு. கடவுள் தாயா நமக்கு ஆடு மாடுலாம் படைச்சிடாரு. நான்வெஜ் சாப்பிட்றவங்கிட்ட கேட்டா கடவுள் நமக்கு ஆடு மாடு தான் படைச்சு கொடுத்தாரா, நீ சாப்பிட்டு ஜாலியா இருக்கு. என்கிட்ட வந்து சிங்கெல்லாம் சொல்லுது மனிதர்கள் எனக்காக தான் படைச்சாருன்னு சொல்லுது. சரி நீங்க போப்பாங்கிற போக மாட்டேங்கிற. ஏன்னா உனக்கு வந்தா ரத்தம், ஆடு மாடுகளுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது என்ன நியாயம்? சொல்றாங்க ஆடு மாடுகள்லாம் எங்களுக்காக தான் படைக்கப்பட்டது, கடவுள் எனக்காக படைச்சாரு, நாங்க சாப்பிட்றோம், அதுல என்ன தப்பு இருக்குது? சில சமுதாய மக்கள் சில மத மக்கள்லாம் அது தப்பு கிடையாது, சாப்பிடலாமா. எங்க கடவுள்லாம் சாப்பிட சொல்லிட்டாருங்க. அது படைச்சதான் எங்களுக்காக தான். ஏன் உங்களை மனிதர்கள் ஆடு மாடுகள் உங்களுக்கு எப்படி படைச்சாரோ மனிதர்கள் எல்லாம் புலிசிங்கத்துக்கு படைச்சாரு. உங்களெல்லாம் மூட்டை கட்டி லோடு ஏற்றி போய் புலிசிங்கிட்ட சாப்பிடுங்க மனிதர்கள் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கொடுத்தா உனக்கு சம்மதமா? அப்போ உங்களுக்கு வலி உணர்வு இருக்குது, அந்த உணர்வு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அது எப்படிங்க, அது எப்படிங்க? அது அதை மட்டும் தான் கடவுள் எங்களுக்கு படைச்சாரு, எங்களால் அதுக்கு கடவுள் படைக்கல. இவர் தனி ரூல் எழுதாரு. இவருக்கு அது மனிதன் வந்து மிக மிக சுயநலமானவன். உலகத்தில் மனிதன் மிக மிக சுயநலமானவன். தனக்கு இருக்கின்ற வேதங்களையும் தனக்கு இருக்கின்ற சமய நூல்களையும் தனக்கு மனிதனுக்கு சாதகமாக அமைத்து வைச்சிட்டான். எல்லா உயிர்களுக்கும் ஒரு வேதம், ஒரு நூல், ஒரு மதம், ஒரு மார்க்கம், ஒரு கடவுள் என்று இருந்தால் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதாக இருக்கணும் இல்லையா? ஆனா மனிதன் என்ன பண்றான், தனக்கு சாதகமாக ஒரு மதத்தையும் மனிதனுக்கு மட்டும் மற்ற உயிர்களுக்கு பாதகமாகவும் மனிதர்களுக்கு சாதகமாக வகுத்துக்கிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு மனுஷன் சொல்றான். இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? அப்ப மனிதன் வந்து மிக 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 சுயநலமாக இருக்கிறார். மனிதன் மிக மிக சுயநலமாக இருப்பதனாலதான் சான்றோர்கள்லாம் மனிதர்களை பார்த்து திட்டுறாங்க. மனிதர்களிலே கல்லுண்டு, மரம் உண்டு, நீர் வாழ் ஜாதி உண்டு, மனிதர்களிலே பறவை உண்டு, விலங்கு உண்டு, தேவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதர்களிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர் அப்படின்னு ஒரு சித்திரப்பாடல் சொல்லுது. இந்த மனிதர்களை பார்த்து நீ வந்து மாடு, நீ ஆடு, நீ பறவை, நீ மரம், நீ ஜடம் அப்படின்னு சித்தர்கள், அது பெரியோர்கள் ஏன் மனிதர்களை பார்த்து திட்டுறானா, மனிதன் வந்து ஒரு நியாயமாக இல்லை, தனக்கு சாதகமாகவும் மற்ற ஊர்களுக்கு பாதகமாகவும் வாழ்றான் அப்படிங்கிற. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, மக்களை போலுவர் கயவர், அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில்லை. மனிதர்களை போல கெட்ட ஜீவராசிகளை இந்த உலகத்துல எந்த ஜீவனையும் நான் பார்க்கலங்கிறார். ஒரு உயிரை கொன்னு சாப்பிடக்கூடிய மிருகங்களை விட மிருக கொடியமானவன் மனிதன். ஏன்னாக்க மனிதர்களை பார்த்து முன்னோர்கள், அது சான்றோர்கள் ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் சொல்றாங்கன்னா மனிதனுடைய வாழ்வியல் முறையில் அவன் வாழ்ற வாழ்க்கையானது ஏதாவது ஒரு உயிர்களுக்கு தீங்கு இல்லாமல் வாழ்ந்தால் அவன் வையத்துள் வாழ்வதாக கடவுள் நினைச்சிட்டு மேல வைக்கிறாங்க, மேல் உலகத்துக்கு அனுப்புறாங்க. இந்த உலகத்தில் ஏதாவது உயிர்களுக்கு சாதகமா அமையாமல் பாதகமா செஞ்சான் அப்படின்னாக்க அவனை போயிட்டு கீழான நரகத்துல எட்டி மரம், கள்ளி மரம், ஜடம் எந்த உயிருக்கும் உதவாத ஒரு மரமாக, செடியாக, உயிரினங்களாக மனிதர்களை படைக்கப்படுகிறான் அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து விண்ணப்பங்களை சொல்றார். கெட்ட ஜீவகாரணியம் இல்லாத சம்சாரிகளை எதுக்கும் புரோஜனம் இல்லாத எட்டி மரம், கள்ளி, எட்டி மரமும் யாருக்கும் உதவாது, மருத்துவத்துல உதவும், ஆனா சாதாரண மக்களுக்கு உதவாது. கள்ளி மரம், முள்ளு மரம் எதுக்கும் உதவாத ஜீவராசிகள், கொடி ஜீவராசிகள், சமுத்திரவாசிகளாக படைக்கப்படுறான். யாரு? எந்த உயிர்களுக்கும் புரோஜனம் இல்லாத வாழ்கின்ற ஜீவராசிகள். அதாவது ஜீவகாரணியம் இல்லாத ஒரு மனிதர்களை கடவுள் அடுத்த பிறவியில அடுத்த ஜென்மங்கள்ல எந்த உயிருக்கும் உதவாத சண்டாள தேகம்னு சொல்றாரு. சண்டாள தேகம், இந்த வார்த்தை வள்ளல் பெருமான் வந்து பயன்படாது. கருணையுடைய உச்சமாக இருக்கின்ற வள்ளலார் வந்து சண்டாள தேகத்தை கொடுப்பாராம். அப்ப இந்த உலக இன்பத்துல நாம் இருக்கும்போது மனிதனுக்கு சண்டாள தேகம் அடுத்த ஜென்மங்கள்ல வரும். அப்ப நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னாக்க இந்த சுகத்தெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் ஆகணும். இந்த உலகத்தில் இருக்கின்ற சுகங்களை நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னாக்க ஒரு பெட்டரான லைஃப் நமக்கு வருது. இந்த சுகத்தை விட எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் வழியாக, கடவுள் வழியாக நமக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. நம்ம கிடைக்கிற எந்த இன்பம், ஒரு சாதாரண இன்பம், அந்த இன்பம் எப்படி வரும் அப்படின்னாக்க
எக்காலத்தும் நேற்று இன்று நாளை முக்காலத்திலும் அழியாத ஒரு சுகம். எவ்விடத்தும் எந்த இடத்துலையுமே அந்த சுகம் வந்து குறையாது. இளமை வந்து தளர்ச்சி ஆகி போகுது தெரியுங்களா? நாளாக நாளாக நமக்கு இன்பம் வருது, துன்பம் வருங்களா? நீ எந்த இன்பமா எந்த உணவு கூட சாப்பிடுங்க, எவ்வளவு காயக்கற்பம் கூட சாப்பிடுங்க, எவ்வளவு சுட சுட சாப்பிட்டாலும் உடம்பு என்ன ஆகுது? நாம என்னமோ புது உணவு தான் சாப்பிடுறோம், உடம்பு என்ன ஆகுது? பழைய உடம்பா ஆகுது. புது உணவு சாப்பிட்றதுனால உடம்பு ஏதாவது புது உணவா மாறுதா? உடம்பு பழசாதான். அப்ப நாளாவ நம்ம எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம்? எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? நிறைய நோக்கி போறோம், திரையை நோக்கி போறோம், மரணத்தை நோக்கி போறோம். அப்ப இந்த வாழ்க்கை என்பது ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு நோய்க்கு உட்பட்ட வாழ்க்கை. இது வந்து ஒரு நோயற்ற வாழ்க்கை இல்லை. சாவதென்றும் திருவருட்பால தற்சுதந்திர பதிகத்துல பெருமாள் சொல்றாங்க, நாம எதெல்லாம் சுகம் எதெல்லாம் இன்பமும் இந்த வாழ்க்கையை நினைச்சு கொண்டிருக்கிறோமோ அந்த வாழ்க்கையுடைய லட்சணத்தை வள்ளலார் சொல்றாரு. ஏற்கனவே சொன்ன ஒரு பாடல சொல்றாரு, மதிக்காதீங்க மயங்காதீங்க சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல, என்றும் உள்ளதா இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடே நெடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியினால் ஆவது என்ன? அப்ப அந்த உலகத்துல சாவறதும் பிறக்கிறதும் பெரிய நோய்ங்கிறார். நாம பிறந்துட்ட பர்த்டே கொண்டாடி உட்காந்துக்கிறோம். எனக்கு குழந்தை பிறந்துச்சு. எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து என்ன பண்றோம்? பர்த்டே கொண்டாடுறோம். ஆனா வள்ளல் பெருமாள் சொல்றாரு, சாவறதும் பிறக்கிறதும் பெரிய நோய்டாங்கிறாரு. நோய் வந்தா ஜாலியா இருக்குமா? எனக்கு கேன்சர் இருந்துச்சு அப்படின்னு ஜாலியா இருக்குமா நம்ம? எனக்கு கேன்சர் இருந்துச்சு, எனக்கு சுகர் வந்துச்சு சொல்லுவோமா நம்ம? நோய் என்பது என்ன? துன்பம். நோய் என்பது சுகமா? நோய் என்பது சுகம் இல்லையா? அப்ப பிறந்தாலும் அது ஒரு பெரிய நோய். சாவறதும் பிறக்கிறதும் பெரிய நோய்ங்கிறாரு. இந்த நோவை நீக்கி நான் ஒவ்வொரு பிரிவியா நொந்து போறேங்கிறாரு. மனிதர்கள் பிறந்ததை நினைச்சும் இறக்கிறத நினைச்சு பெரிய நோய் நான் நினைச்சு நொந்து போறேங்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? நாளாக சந்தோஷப்படுறோம். நாளாக என்ன பண்றோம்? பெருமைப்படுறோம். புதுசா குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறோம், பர்த்டே கொண்டாடுறோம். ஆனா பிறவியே ஒரு நோய்ங்கிறாரு. பிறவி பெரும்பினிங்கிறாரு. சித்தர்கள் யோகிகள் என்ன பண்றாங்க? பிறவிகள் என்பது நம் கவனிங்க, பிறப்பது என்பது ஒரு பெரிய வரம் இல்லை. ஒரு பக்கம் வரமா கூட இருக்கலாம். ஆனா பிறந்தது ஒரு மிகப்பெரிய நோய். பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வரம் இல்லை, ஒரு சாபம். ஒரு பக்கம் வரம், எப்படியாவது கடவுள் அவர்களை ஃபாலோ பண்ணி பெற்றுடலாம். ஆனா ஒரு பக்கம் சாபம், பெரும் நோய். ஒரு பக்கம் பிறவி கிடைச்சிட்டே ஒரு பெரிய பேரு, பிறவி கிடைச்சிட்டே பெரிய பேரு. ஆனா ஒரு பக்கம் பிறவியை பிறந்து கடவுளர்களை பெற்றுட்டா பேரு, பிறவி பிறந்து மரணத்தை தழுவிட்டுனா பெரிய சாபம், பெரிய நோய். பிறந்த நம்ம என்ன பண்ண போறோம்? பிறந்த என்ன பண்ண போறோம்? திரும்ப பிறக்க போறோம். பிறக்கிறது ஒரு சாபம். சாவதென்றும் பிறப்பதென்றும் பெரும் நோய், பெரிய நோயின்னு இதை நம்ம உணர்ந்தாதான் இந்த நோயை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்க முடியும். அப்ப நம்ம எல்லாம் ஒரு நோயாளின்னு புரிஞ்சுக்கிட்டோமா? மரணம் என்பது ஒரு நோய். பசி என்பது நோய். பசி பிணி. பசி என்பது இன்பமா? பசி என்பது இன்பமா? பசி என்பது நோய். நம்ம ஏன் பெருமான் வந்து பிறப்பையே ஒரு நோய்ங்கிறார்னா, பிறந்த உடனே குழந்தை என்ன பண்ணுது? அழுவு, பசிக்குது. பசி என்பது நோயின்னு சொல்றாரா? பசி என்பது நோய், நோயாளி தானே. அப்ப சாமி சொல்றது கரெக்ட் தானே? சாவதென்று பிறப்பு பெரும் நோய்ங்கிறது கரெக்ட் தானே? ஏன்னா பிறந்த உடனடியே அந்த நோய் நம்ம தொத்திக்குது. பிறந்த நோயோடய நம்ம என்ன பண்றோம்? அழுகுறோம். அழுதுக்கு திரும்ப நம்ம என்ன கொடுக்குறோம்? மருந்து என்கிற உணவு. 3 வேளை உணவு என்பது மருந்து. இந்த உடம்புக்கு 3 வேளை, இந்த நோய்க்கு, பசிங்கிற நோய்க்கு 3 வேளை மருந்து கொடுக்கணும்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நோயினுடைய அவஸ்தை துன்பப்பட ஆரம்பிச்சிருமா? பசிக்குது, ஜாலியா இருக்குது சொல்ல முடியுமா? நான் 2 மணி நேரம் 4 மணி நேரம் பசியில் இருக்கிறேன்பா, ரொம்ப ஜாலியா இருக்குதுப்பா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா?
அப்ப பசி என்பது ஒரு நோய். ஒரு நாள் உணவை ஔவையார் சொல்றாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏழு என்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோ எரியாய், இடிம்பைக்கூர் என்னுடம்பே உன்னோடு வாழுறது. என்ன சொல்றாங்கனாக்க, ஒரு நாள் உணவு கொஞ்சம் விட்டிரு அப்படின்னா நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, 2 நாளைக்கு இந்த உணவு சேர்த்து எடுத்துக்கு அப்படின்னாலும் இல்ல டெய்லியும் கொடுங்கிற. உன் கூட நான் எப்படி வாழ்றது? துன்பம் தரக்கூடிய என் உடம்பே என் குடலே உன்கிட்ட வாழ்றது பெரிய துன்பங்க. அப்ப சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் அந்த உடம்பு இந்த பிறவி எல்லாம் நோயாக துன்பமாக கருதினார்கள். அதனாலதான் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மேலான ஒரு வாழ்க்கை என்ன இருக்குது அப்படி தேடுனாங்க. அதுக்காக உழைச்சாங்க. உழைச்சி பெற்ற நிலைக்கு பேரு தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய சுகநிலை. இது வந்து சுத்த சன்மார்க்கத்தினுடைய சுகநிலை இல்லை, இது கீழான ஒரு சுகம். சாப்பிட்டா 3 மணி நேரம் சுகம், அவ்வளவுதான். இந்த சுகத்தினுடைய லைஃப் எவ்வளவு? ஒரு 200-300 ரீசார்ஜ் பண்ணா ஒரு மாசம் வரைக்கும் வேலிடிட்டி இல்லையா? திரும்ப அடுத்த மாசம் புதுசாக ரீசார்ஜ் பண்ணும். ஐயோ போன மாசம் ரீசார்ஜ் பண்ணாரு அப்ப இந்த மாசம் இன்கம் கால் வருமா, அவுட் கோயிங் போன போகாது. சாப்பிட்டா 3 மணி நேரம், எவ்வளவு கஷ்டம். இந்த அதிகபட்சம் 70 வயசு 80 வயசு 100 வயசு அவ்வளவுதான். நீ என்னதான் இந்த உடம்புக்கு சோப்பு போட்டு குளிப்பாட்டினாலும், நீ என்னதான் நல்ல துணிமணி இந்த உடம்புக்கு போட்டாலும், இது உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணும்? எவ்வளவு? அதிகபட்சம் ஒரு 100 வருஷம். அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுமா? நன்றி வச்சு பார்க்குமா இந்த உடம்பு? இந்த உடம்பு நமக்கு நன்றி வச்சு பார்க்குமா? ஐயோ நல்ல நல்ல சாப்பாடுலாம் போட்டாரு, நிறைய யூடியூப்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, நல்லா துணிமணி கொடுத்தாரு, தென்னை சோப் போட்டு கழுவினாரு, நம்ம இவருக்கு வந்து ஒரு 200 வருஷம் ஒரு 500 வருஷம் ஒரு 1000 வருஷம் லைஃப் கொடுக்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த உடம்பு நன்றி வச்சு பார்க்குமானா பார்க்காது. ஆனா இந்த உடம்புக்கு போட உழைப்ப, இந்த உடம்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, இந்த உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சுகத்துக்கான முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ள உடம்பு எது? பிரணவ உடம்பு, சுத்த உடம்பு, ஞான உடம்பு. இந்த உடம்புக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த உடம்பு நமக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுக்கும். அந்த சுகம் 3 மணி நேரம் இல்ல, காலம் கடந்து நிற்கும். 100 வருஷம் இல்ல, அது ஒரு உடம்பு நமக்கு செஞ்சு கொடுக்கும். அந்த உடம்பு 100 வருஷம் இல்ல, லட்சம். கற்பம் பல பல கழியிலும் அழிவுறா பொற்பூரம் அளித்த புனித மதமே. கற்பம்னா பல கோடி ஆண்டு, பல கோடி ஆண்டுகள் கழிஞ்சா கூட அதையும் கடந்த ஒரு உடம்புக்கு நம்ம கொடுப்பாரு. அந்த உடம்பு அந்த சுகம், அந்த உடம்புக்கு அந்த சுகம் கொடுக்கும். இந்த உடம்பு இந்த சுகம் கொடுக்கும். நம்ம இந்த சுகம் வேணுமா அந்த சுகம் வருமா? எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாம ஒரு ஒப்பற்ற பெரிய வாழ்வை அந்த உடம்பு கொடுக்கும். நமக்கு வந்து 2 உடம்பு, உள்ள உடம்பு ஒண்ணு இருக்குது, இது வந்து புற உடம்பு. இந்த உடம்பு வந்து பஞ்சபூதங்களை கொண்டு செய்யறது, அந்த உடம்பு வந்து அருளை கொண்டு செய்யறது. இந்த உடம்பை செஞ்சவர் மாயை. நாம நினைக்கிற இந்த உடம்பெல்லாம் வந்து கடவுள் தான் செஞ்சு கொடுத்தாரு, கடவுள் தான் செஞ்சு கொடுத்தாரு. கடவுள் வந்து ஒரு கொசு கடிச்சாலே வீங்கி போகுது. இந்த உடம்ப கடவுள் செய்வாரா? இந்த உடம்பு கடவுள் செய்வாரா? கடவுள் வந்து அவ்வளவு தரமற்ற உடம்ப நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டார். கடவுள் இந்த உலகத்துக்கு செய்து கொடுத்த ஒரு உடம்பு யாருன்னா வள்ளலார் உடம்பு தான். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? என்ன உடம்பு ஆயிட்டாரு? எக்காலத்தும் அழியாத உடம்பாயிட்டாரு. நமக்கெல்லாம் மாயை செஞ்சு கொடுத்துருக்குது. மாயை 5 பஞ்சபூதங்களை கொண்டு செஞ்சு கொடுத்துருக்குது. இது வந்து டூப்ளிகேட் பாடி. இந்த உடம்புல ஒரு சுகம் இருக்குது. இந்த சுகத்துக்காக மயங்கி உங்க வாழ்க்கையை தொலைக்காம, உங்க பிறவியை தொலைக்காம, கடவுள் நமக்கு அருள் நமக்கு ஒரு உடம்பை செஞ்சு கொடுக்கும். அந்த உடம்பு தான் முத்தேக உடம்பு. அந்த உடம்புக்காக நம்ம தினசரி முக்கியத்துவம் கொடுத்தா அந்த உடம்பு காலத்தை கடந்து நேரத்தை கடந்து எக்காலத்திலும் அழியாத ஒரு சுகத்தையும் ஒரு இன்பத்தையும் கொடுக்கும். அந்த சுகம் இங்கிருந்து நம்ம வாழ முடியாது, இங்க வாழக்கூடிய வாழ்க்கை இல்ல. அந்த உடம்பு சுத்த சன்மார்க்கத்துடைய சுகநிலை கொடுக்கக்கூடிய உடம்பு இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய உடம்பு இல்ல. இந்த வெளியை கடந்து பிரம்மவெளி, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், நாதம், பிந்து, பரநாதம், பரவிந்து, பரம், பரபரம், பராபரை சித்தர்கள் நிலை. இந்த பராபரையும் கடந்த ஒரு பெருவெளி. அந்த பெருவெளியில அந்த உடம்பு அங்க வரும். இந்த உடம்பு வந்து இங்க வாழும். அந்த உடம்பு அந்த அருள் செஞ்சு கொடுத்தா
அந்த உடம்பு எங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கனாக்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எந்த இடத்துக்கு? அதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருவெளியில். அந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம உதாரணம் பொதிகை பிரியன்ங்கிற பொதிகை பிரியன் தான் ஆன்மா, அதுதான் நான் ஒரிஜினல். எனக்கு வேலைக்காரன் தான் உயிர். பொதிகை பிரியன் என்ற ஓனருக்கு வேலைக்காரர் யாரு? உயிர். அவன் தான் மேனேஜர்னு வச்சுங்க, சூப்பர்வைசர். இந்த உடம்பு சூப்பர்வைசர் யார் பண்றான்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இவெல்லாம் சூப்பர்வைசர். இந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா, பிசிக்கல் பாடி, கண்ணு, காது, இவன் தான் லேபர். அப்ப இந்த லேபரு, சூப்பர்வைசரு, இந்த மேனேஜர், இவனு 3 பேர் யாருக்கு வேலை செய்யறானுவ? பொதிகை பிரியன் என்ற ஆன்மாவுக்கு வேலை செய்யறானுவ. இவனு 3 பேரும் ஒழுங்கா வேலை செஞ்சா எனக்கு லாபம் வரும். இல்லைன்னா இவனு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், அப்படி பார்த்த இடத்துலாம் போறான்னா இவனு எல்லாம் எனக்கு கொண்டு போய் எங்க சேர்ப்பானுவ? சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு வாழ்க்கை வாழ்ந்தா இவன் கொண்டு போயிட்டு அங்க சேர்த்துருவான். இன்னொரு உடம்பு நமக்கு ஆப்ஷன், பொதிகை பிரியனுக்கு இன்னொரு உடம்பு செஞ்சு கொடுக்க கடவுள் ரெடியா இருக்கு. அதான் அருள் உடம்பு, முத்தேக உடம்பு. அந்த உடம்புக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தா அவன் அந்த அருள் வந்து நமக்கு ஒரு உடம்பு கொடுக்கும். அந்த உடம்பு பொதிகை பிரியனை கொண்டு போயிட்டு பெருவெளியில சேர்க்கும். பெருவெளியில போயிட்டு நான் வாழ்ந்தாதான் எந்த காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் மழை, பனி, வெயில், புயல், கொரோனா, எந்த கிருமி தொற்றும் அங்க கிடையாது. சாப்பாடு, இட்லி, தோசை, தண்ணி, கிண்ணி எதுவுமே தேவை கிடையாது. ட்ரெஸ், உடம்பு, சொந்தக்காரன், பந்தக்காரன், சாதிக்காரன், ஊருக்காரன், நாட்டுக்காரன் யாரும் அங்க தேவை கிடையாது. சோல் பெர்ஃபார்மர், எக்காலத்திலும் அழியாத உடம்பு. அந்த உடம்பு அங்க கொண்டு போய் சேரும். நமக்கு இந்த உடம்பு வேணுமா? இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க செத்து போகணுமா? அந்த உடம்புக்கு கொடுத்து அங்க சுகமா வாழணுமான்னு நமக்கு ஒரு வழி, ஒரு ஆப்ஷன் உங்க கையில கொடுத்துட்டாரு. 2 வழி இருக்குது. 2 வழி இருக்குது. அந்த இடத்துல நேரா போனா கோயம்புத்தூர், அப்படியே லெப்ட் எடுத்தா நேரா பாலக்காடு. அங்கதான் நம்ம நிக்கிறோம். இப்ப சேலத்துலேருந்து வரோம், பீலமேடு தாண்டி பைபாஸ் ஏர்போர்ட் தாண்டி நிக்கிறோம். ஒரு வழி நேரா போனா கோயம்புத்தூர், அந்த வழி வந்து பாலக்காடு, கேரளா போறது. அங்க நம்ம நிக்கிறோம். இந்த வழி போனா நான் அந்த ஆப்ஷன் என் கையில் கொடு, உன் கையில் உன் முடிவுப்பா. உனக்கு இந்த வழியும் கொடுத்துட்டேன், இந்த உடம்பு கொடுத்துட்டேன். நீ இப்படி போனா கோயம்புத்தூர் வரும், நீ இப்படி போனா கோயம்புத்தூரையும் கடந்து கேரளா அப்படி இப்படின்னு பல ஊர் வரும். நீ எங்க போற? நம்ம தானே முடிவு பண்ணோம். அந்த ஒரு முடிவெடுக்கின்ற திறன், அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு இல்லை. நமக்கு கேரளா போறதா இல்ல நேரா கோயம்புத்தூர் போறதா ஒரே குழப்பமா இருக்குது. இங்க கொண்டாடி புள்ள கட்டிட்டு மொபைல் வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம், இதை விடுறதா, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெறும் வெள்ளை வேட்டை சட்டிக்கிட்டு தலைப்பை கட்டிக்கிட்டு வெறும் சோறுலாம் சாப்பிடாம இந்த வாழ்க்கை வாழ்றதா, ஒரே குழப்பமா இருக்குது. ஒரே குழப்பமா இருக்குது. இது நல்லா தானே இருக்குது. நல்லா கல்யாணம் பண்ணலாம், குழந்தை பெற்றுக்கலாம், பிள்ளைங்களோட வேலைலாம், சினிமா பார்க்கலாம், சாப்பிடலாம், நினைச்ச இடத்துக்கு சம்பாதிக்கலாம், போகலாம், ஃப்ளைட்டு போகலாம், அங்கே போகலாம், நல்லா தானே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ இப்படி போறதா ஒரே குழப்பம். ஒரே குழப்பம், எல்லாத்துக்கும் அது குழப்பம் தானே. நீ எதை முடிவு பண்ணணும்னு நமக்கு 6 அறிவு. நமக்கு எத்தனை அறிவு? நமக்கு 6 அறிவு இருக்குது. இப்ப இந்த 6 அறிவை கொண்டு இப்படி போறதா இப்படி போறதான்னு முடிவு எடுக்க திறன் நமக்கு இருக்குதானா? கொஞ்சம் கம்மி இருக்குது, ஆனா கொஞ்சம் கம்மி. ஆனா அந்த அருட்பா ஒண்ணு நமக்கு வாய்க்கு கொடுக்கப்படுது. நம்மளாம் குழப்பத்தில் இருப்போம்னு தெரியும். ஏன்னா பூட்டு யார் போடுது? கடவுள். பூட்டு போட்ட உடனே சாவியும் கொடுத்துட்டாரு. என்ன சாவி? அருட்பாங்கிற சாவி. அப்ப உனக்கு அந்த குழப்பத்தை நீக்கி கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு, ஒரு விளக்கம் அருட்பா. நீ அருட்பாவை உள் வாங்கிட்டு நேரா கோயம்புத்தூர் வருதா, கோயம்புத்தூர்ல என்னென்ன இருக்குது, எங்கெங்க போகணும், கோயம்புத்தூரோட லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லும். அந்த நேரா பாலக்காடு வழியா போனா அங்க என்னென்ன இருக்குது, எது லைஃப், எது நேர்ந்ததுன்னா அது சொல்லும். எது? அருட்பா. அப்ப இந்த உடம்புல வாழ்க்கை வாழ்ந்த, இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சுகத்தோட வாழ்ந்தா என்னென்ன கிடைக்கும், எங்கெங்க போகணும் அப்படிங்கிற லட்சணம் சொல்லப்படுது. இல்ல இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, நீ அருள் வாழ்க்கைக்கு, அருள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடு, அதுல என்னென்ன நன்மை, எங்கெங்க போகும், அது எவ்வளவு காலம் வாழுங்கிற விஷயமும் அருட்பாவில் சொல்லப்படும். இப்ப முடிவு வந்து நம்ம கையில. முடிவு வந்து யார் கையில? நம்ம கையில. நான் சொல்லிட்டேன், கோயம்புத்தூர் போனா என்னென்ன வாங்கலாம், எங்கெங்க போகலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். புதுசா சாப்பிடுவோம், உடம்பு பழசாகும். நோய்க்கு மருந்து சாப்பிடுவோம், நோய் ஆனால் திரும்ப திரும்ப வரும். எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயசாகும்.
எவ்வளவுதான் நன்றியோட இந்த உடம்பு பார்க்காது. இதெல்லாம் இங்க வாழ்ற வாழ்க்கையோட லட்சணம். நேற்று நேற்று உல ஒருவன் இன்றில்லை என்று பெருமை உடைத்த உலகம். இந்த உடம்பு லைஃப் லட்சணம் என்னன்னாக்க, நேத்துக்கு இருந்த நேத்துக்கு நல்லா பேசியிருந்தாரியா, இறந்துட்டாரியா, நல்லதான் பேசியிருந்தாரு. உடம்பு அவ்வளவு சின்ன பையனா தான் இருந்தாரு, அவ்வளவு நல்லவருங்க, அவ்வளவு நேற்று இருந்தாயா இன்னைக்கு இல்லையா. இதான் அந்த லட்சணம். இந்த உடம்போட லட்சணம் என்ன? நெடுநல் உல ஒருவன் இன்றில்லை என்று பெருமை உடைத்த உலகு. திருக்குறள் சொல்லுது. நேற்றுக்கு இருந்தும் இன்னைக்கு இவ்வளவுதான் அந்த லட்சணம். இது தேவையா? இதுக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், இதுக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். சரி, அந்த லைஃப் என்னங்க? இந்த லைஃபையும் கடக்கும். அங்க நோய் கிடையாது, மரணம் கிடையாது. நம்ம காத்தை நம்பி வாழ்ந்து கொடுக்கணும் தெரியுங்களா? கண்ணுக்கு தெரியாத வெறும் காத்து, இதை நம்பிக்கிட்டு வாழ்றோம். சோத்தை நம்பி வாழ்றோம். நம்ம என்ன நம்பி வரோம்? சோத்தை நம்பி அல்ப சாக சொல்றோம். வெறும் சோத்தை நம்பி இந்த வாழ்க்கை ஓடுது. ஒரு 4 நாளைக்கு பட்டினி போட தெரியும் நம்ம லட்சணம். இந்த லைஃப் தேவையா? வெறும் சோத்தை நம்பி, அதுவும் கெட்டு போயிட்டு நார பின்னாடி வந்தா நார போகுது. இதை நம்பி வாழ்க்கை வாழ்றோம். ஆனா அங்க அப்படி கிடையாது. இன்னொரு வழி இருக்குது பாத்தீங்களா? அருள் வாழ்க்கை, சன்மா வள்ளலார் சொல்ற வாழ்க்கை பாத்தீங்களா? வள்ளலார் இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை அப்படி கிடையாது. உண்கின்றேன் என்பால் வருவதற்கென்று அருள் ஈகின்றேன். நம்ம யாருக்கு வேணாலும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்க இருக்கின்ற வாழ்க்கை, இங்க இருக்கிற பொருள் தீந்துரும். இங்க நம்ம கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச வாழ்க்கை பொருள் கொடுத்தா தீந்துரும். ஒரு 10,000 இருக்குது, ஒரு 5,000 ஒருத்தர் கொடுத்தா மீதி 5,000 தான் இருக்கும். திரும்ப 10,000 ஆகுமா? ஆகாது. ஆனா அங்க அப்படி இல்லை. எடுத்து உதவினும், எடுத்து உதவினும் என்றும் குறையாது. அடுத்தடுத்து ஓங்கும் அவர்களுடைய பொண்ணு. எவ்வளவு கொடுத்தா கூட குறையாத ஒரு வாழ்க்கை அது. இது வேணுமா அது வேணும், அதுதான் சோகம். சோத்தை நம்பி வாழாத வாழ்க்கை, வீட்டுக்காரி நம்பி வாழாத வாழ்க்கை, நண்பர்கள் நம்பி வாழாத வாழ்க்கை, நம்ம உடம்ப நம்பி வாழாத வாழ்க்கை. சோப்பு போட்டு குளிக்க வேண்டியதில்லை, நார வேண்டியதில்லை. 4 நாள் குளிக்கலாம் நாரும். இந்த வாழ்க்கையோட லட்சணம் 4 நாளைக்கு குளிக்கலாம். உலகத்தில் மிக சிறந்த அழகின்னு யாராவது சொல்லுவீங்க? ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுங்களேன். மிகச்சிறந்த அழகின்னு வச்சுக்கோங்க. மிக சிறந்த அழகி 1 மாசம் குளிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? மிக சிறந்த அழகியை பார்க்க முடியுமா? 1 மாசம் குளிக்கல, 1 மாசம் பாத்ரூம் போகல, 1 மாசம் டாய்லெட் போகல, 1 மாசம் பல்லு வளர்க்கல, எங்க அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்க. அதான் மிகச்சிறந்த அழகி. வள்ளலார் மிகச்சிறந்த அழகர், வள்ளலார் மிகச்சிறந்த அழகர். அந்த வாழ்க்கை அப்படி கிடையாது. நீ யுகமா குளிக்காம இருக்கலாம், அப்படியே நாத்தம் அடிக்காது. எத்தனை யுகங்களும் குளிக்காம இருக்கலாம், நாத்தமே அடிக்காது. எத்தனை யுகம் சாப்பிடாம இருக்கலாம், நாத்தமே அடிக்காது. அப்ப அதாயா சுகம்? அதான சுகம். எது சுகம்? வேலைக்கு சாப்பிடுறதா சுகம்? வேலைக்கு சாப்பிடுறதா சுகம்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை யுகம் இருந்தாலும் பசிக்காது. எத்தனை யுகம் இருந்தாலும் குளிக்க வேண்டியதில்லை. சாப்பிட்டு டாய்லெட் போயிட்டு நிரப்ப வேண்டியதில்லை. நிறையுதா வயிறு? எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன ஆகுது? 3 மணி நேரத்துல குறைஞ்சு போகுது. டாய்லெட்டை கொட்டி மூத்திரத்தை விட்டு டாய்லெட் தான் நிறையுதா தவிர வயிறு நிறைஞ்ச பாடு இல்லை. அங்க அந்த வேலை கிடையாது, அங்க அந்த வேலையே கிடையாது. ஜாலியா இருக்கலாம், கடவுளோடு கடவுளாக. அந்த பாடலாம் சொல்லுவாரு, என் கணவர் வருகின்ற தருணம் என் கணவனோடு கலந்து அவ்வளவு சுகமா இருப்பாங்க. இந்த சுகத்தை பத்தி அனுபவ மாலையில 100 பாடல் இன்னும் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. தன்னை ஒரு பெண்ணாகவும், வள்ளல் பெருமான் தன்னை பெண்ணாகவும், அருட்பெருஞ்சோதி இறைவனை ஒரு ஆணாகவும் பாவிச்சு, என் கணவர் வராரு, நான் அவட கலந்துருவேன், அவ்வளவு சுகமா இருக்கும், என் கண்ணுக்கு இசைந்த கணவன். அந்த சுகத்தை பத்தி அந்த ஒரு செக்ஷுவல் பிளஷர் சொல்லுவல, ஒரு காமத்தோட இன்பம். இந்த உலகத்துல ஒரு பெண்ணோட கூட எவ்வளவு காமத்து இன்பமோ, அது மாதிரி கடவுளை சேர்க்கும் போது அவ்வளவு இன்பமா இருக்குமா. இதை விட கோடி பங்கு. இன்னொரு விஷயம் சொல்லப்பாங்க, இந்த உலகத்துல ரொம்ப ஹையஸ்டான பிளஷர், அதிகபட்சமான உச்சகட்டமான இன்பம் அப்படின்னு எதை சொல்லலாம்? சுகம். இந்த உலகத்துல உச்சகட்டமான சுகம் எதுங்க? உச்சகட்டமான சுகம் காம இன்பம், செக்ஷுவல் பிளஷர். இந்த உலகத்துல உச்சகட்டமான சுகம். அதான் ஆவது பெண்ணாலே நல்ல ஒரு பெண்மணி கிடைச்சிட்டா அந்த மனிதன் மேல வந்துருவாரு. நல்ல ஒரு பெண்மணி கிடைச்சிட்டா அவர் நல்லா மேல போயிடுவாரு. ஏன்னாக்க உச்சபட்சமான சுகம்
பெண்களுடைய சுகம், ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு அந்த பெண்களுடைய சுகம் என்பது அதுக்காக தான் அந்த உலகம்லாம் கல்யாணம் கட்டாலாம் போறாங்க. நம்ம உடம்புல எவ்வளவு முடி துவாரம் இருக்குது, நம்ம உடம்புல எவ்வளவு துவாரம் இருக்குதுங்க, எத்தனை ஓட்டை இருக்கும், எத்தனை துவாரம் இருக்கும், தலையில முடியல எவ்வளவு துவாரம் இருக்கும். இதுல ஒரு முடி, ஒரு ரோமத்தினுடைய இன்பம் தான் செக்ஷுவல் பிளஷர்னு வச்சுக்கோங்க. மற்ற ரோமங்கள் எவ்வளவு ரோமம் இருக்குது, எவ்வளவு துளை, எவ்வளவு ரோமம். கடவுளுடைய இன்பம் என்பது அவ்வளவு சுகமானது. ஒரு ரோமம் தான் அந்த உலகத்துக்கு இருக்கிற சுகத்து உச்சபட்ச சுகம். மற்ற ரோமம் இருக்குது இல்லையா, அவ்வளவு சுகம் கடவுளுடைய இன்பம். அப்ப ஒரு ரோமத்தினுடைய சுகம் வேணுமா, இவ்வளவு ரோமங்களுடைய சுகம் வேணுமா? எந்த சுகம் வேணும்? அப்ப சுத்த சன்மார்க்க சுகம் என்பது இந்த உலகத்துல உயர்பட்சமான சுகம் என்பது ஒரு முடிக்கு சமம். ஆனா வள்ளலாருடைய சொல்கின்ற சுத்த சன்மார்க்க சுகம் என்பது இந்த உடம்புல தலையில உடம்பு முழுசு எவ்வளவு ரோமம் இருக்குதோ அவ்வளவு அளப்பு கணக்கில் இல்லாத சுகமானது நம்முடைய சன்மார்க்க சுகம், சுத்த சன்மார்க்க சுகம். சரி, இந்த சுகத்துக்கு அளவு இருக்குதுன்னா அளவு இல்லை, காலம் இருக்குதா காலம் இல்லை, நேரம் இருக்குதா நேரம் இல்லை, எல்லா நேரமும் சுகமா இருக்குமா? ஆமா. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற சுகம் அனுபவிச்சதான் சுகம். சாப்பிடும் போது சாப்பிட்டாதான் சுகம், காமத்துல இருந்தாதான் சுகம், படம் பார்க்கும்போது பார்த்தாதான் சுகம். ஆனா இந்த சுகம் என்பது, ஆன்மீக சுகம் என்பது, அருள் சுகம் என்பது எல்லா காலத்திலும் நீடிச்சு நிலைக்கக்கூடிய ஒரு சுகம். இந்த சுகத்தை அடைவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக பிறந்தோம். புரியுதுங்களா? வந்த நோக்கம் என்ன? ரெண்டு சுகம், ஒன்னு டூப்ளிகேட், ஒன்னு ஒரிஜினல். ஒரிஜினல் சுகம் என்பது அருள் சுகம், டூப்ளிகேட் சுகம் என்பது இந்த உலக சுகம். அப்ப இந்த சுகத்தை அனுபவிச்சா அது டூப்ளிகேட். ஆனா கடவுளுடைய சுகம் என்பது ஒரிஜினல் சுகம். அந்த ஒரிஜினலா இருக்கிறதுனாலதான் அது என்றும் குறையாம இருக்குது. இந்த சுகம் ஏன் நம்ம குறையலனாக்கா, ஒரிஜினல் மானது குறையாது, ஒரிஜினல் அழிஞ்சு போவாது, ஆனா டூப்ளிகேட்டு அழிஞ்சு போகும். ஸோ வள்ளல் பெருமானம் நமக்கு சுகப்படுது, அதுதான். ஆனா இந்த சுகமே இந்த நம்ம உலகத்துல வாழ்ற வாழ்க்கை எப்படி 100 ஆண்டுகள் சுகம் குறைஞ்சு போயிடுமோ, பிரம்மா அவர் சுகத்தோட வாழ்றாரு. பிரம்மாவோட சுகம் 4,32 ஆண்டுகள் வச்சு அவர் சுகமா அழிஞ்சு போயிடும். விஷ்ணு, நம்மளா விஷ்ணு சொல்றோம் இல்லையா, திருப்பதி விஷ்ணு, அந்த விஷ்ணு பகவானும் ஒரு சுகத்தோட வாழ்றாரு. அவரு 8,42 ஆண்டுகள் கழிச்சு அவருடைய சுகமா அழிஞ்சு போயிடும். நம்ம சுகம் 100 ஆண்டுகள் போல மேலிருக்கின்ற கடவுளுடைய நிலைகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க சுகம் அழிஞ்சு போகுது. ஆனா வள்ளலார் நமக்கு சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்க சுகம் என்பது எக்காலத்திலும் அழியாத ஒரு சுகம். இந்த சுகத்தை அழிஞ்ச வரைக்கும் நம்ம துன்பப்பட்டுட்டே இருக்கணும். இந்த சுகத்தை நம்ம என்னைக்கு அடையிறோமோ அது வரைக்கும் நாம் துன்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த சுகத்தை நம்ம ஏன் பெறணும்னாக்க, அந்த சுகத்தை பெறலன்னா அது வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரிய பாவம். பிறக்கிறோம், இறக்குறோம். இறப்பு என்ன ஜாலியாக இருக்குது? இறப்பு ஜாலிங்களா? வயசு ஆக இறப்பு ஜாலி. எனக்கு சார் நான் 1 மாசம் செத்துருவேன், ஜாலியா இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? எப்படியாவது ஒரு எறும்பை கிட்ட போனா அடிச்சு பிடிச்சி எப்படியாவது உயிரிலிருந்து தப்பிச்சுக்கணும் ஓடுது. ஒரு பூனைய, ஒரு எலிய ஏதாவது கிட்ட தொட்டா போதும், எப்படியாவது உயிர் வாழணும். ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த உயிரில் புரோகிராம் செய்யப்பட்டிருக்கு உயிர் பயம். ஒரு ஜீவனுக்கு அந்த உயிர் பயத்தை அந்த உயிரில் புரோகிராம் இன்ஸ்டாலேஷன் பண்ணப்பட்டிருக்குது. அதான் எறும்புக்கு தெரியாது, அறிவில. ஆனா எறும்பு தொட்ட உடனே ஓடுது பயந்து. அவன் மனிதனாக்கா எவ்வளவு பயம் இருக்கும். அப்ப அந்த பயம் தேவையா? அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, உற்ற மொழி ஞானசரிய பதிகம் நோட் பண்ணிக்கங்க. உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமது உறவனின்றி பகைவனென எண்ணாதிர் உலகில் கட்டவரும் கல்லாதரும் அழிந்திட காண்கின்றீர். கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் உமக்கு சம்மதமோ? சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உன்மனது கண்மனமோ வன்மனமோ அறியேன். இற்றிதினை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என்மார்க்கும் இருப்பவர்களுக்கு சன்மார்க்கம் தானே. உனக்கான ஒரு வார்த்தை, சூடு சொர்ணம் இல்ல ஒரு மனுஷனுக்கான ஒரே வார்த்தை, ஒற்ற மொழி. உனக்கான ஒரு வார்த்தை சொல்றேன். இதை நான் சொல்றதுனால நீ என்னை பகைவன் நினைக்காத, நான் ஏதோ உங்ககிட்ட எதிர்பார்த்து சொல்றேன்னு நினைக்காத. படிச்சவன் படிக்காதவன், மேலகிறவன் கீழகிறவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, நிறைச்சவன் நிறைக்காதவன், கலகாகிறவன் அழகாகிறவன் அழகில்லாதவன், எல்லாரும் செத்து போறத கண்கூட பாக்குறீங்க.
பணம்லாம் கிடையாது, தினசரி பாக்குறீங்க. கல்றவரும் கல்லாதவரும் அழிந்திட காண்கின்றீர். மனோ புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் மரணத்தை நினைச்ச கலங்குது இல்ல, கலங்க. ஐயோ எப்படியாவது நம்ம காப்பாத்திக்கணும், ஏதோ ஒரு பெரிய டாக்டர் பெரிய வைத்தியராவது பார்த்து நம்ம மரணம் வராம தடுத்துக்கணும் நினைக்கிறோம்ல, நினைக்கிறோமா இல்லையா? பயமா தானே இருக்குது. அந்த பயத்தோட எதுக்கு வாழ்றீங்க? மரணம் கரணம் எல்லாம் கலங்க வரும், மரணம் உனக்கு சம்மதமா? பயம் தானே, பயமா தானே இருக்குது, பயமா தானே இருக்குது. ஏன் அந்த பயத்தோட வாழ்றீங்க? வாங்க, இட்டுதினை இந்த மரண பயத்தை, மரண பயம் தவிராது வாழ்வதில் என் பயனோ? மரண பயம் இல்லாம மரண பயத்தோட வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒரு வாழ்க்கையா? மரண பயம் தவிராது வாழ்வதில் என் பயனோ? ஒரு மனிதனுக்கு மரண பயம் இருக்குது. யாருக்காவது மரண பயம் சொல்ல முடியுமா? கொரோனா வந்தப்ப எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டோம்ல, போட்டுமா இல்லையா? பரவாயில்ல, நான் செத்து போறேங்கன்னு யாராவது சொல்லணுமா? இதெல்லாம் பரவாயில்லங்க, நானே சாவலதான் இருந்தேன், கொரோனா வந்து சாவடிக்குது, ஜாலி, நான் அடுத்த வாரம் செத்துருவனே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் பயம். அப்ப மரண பயத்தோட எல்லாம் எல்லாருக்கும் மரண பயம் வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம கொரோனா டைம்ல தான் பார்த்தோம். அதுக்கு முன்ன பயங்கர தைரியசாலியாகவும் ஆரோக்கியமான ஆளுங்களாகவும் பெரிய பயம் இல்லாதவங்க எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. கொரோனா வந்த உடனடியா அவ்வளோ பயம் இருந்தது, எல்லாருக்கும் பயமா இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம். பெருமாள் சொல்றாரு, அந்த மரண பயத்தோட வாழ்றதா ஒரு வாழ்க்கையா? வாழ்றதா ஒரு வாழ்க்கையா? மரண பயம் தவிராது வாழ்வதில் பயனும். சரி பரவாயில்ல, என்கிட்ட வாங்க. இற்றுதினை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவேன், என் மார்க்கம். ஏன் எனக்கு இறப்பு பிறப்பு ஒழிச்சவே அதுதான் பெரிய சுகம். நம்ம சுகத்துக்கெல்லாம் எது அடிப்படுது? பிறப்பு இறப்பு தான். நீ எந்த சுகமா கூட இரு, அடுத்த விளையாடி செத்து போயிட்டு சொன்னா சுகமா இருப்ப? சுகமா இருக்க முடியுமா? சாவது என்னைக்குன்னு தெரிஞ்சிட்டா இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை என்ன நரகமா மாறிடும். சுகமா இருப்போமா? சாவது தெரிஞ்சிட்டா சுகமா இருப்பீங்க. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கெல்லாம் மருந்து இல்லாமபாங்க, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுங்க மருந்து இல்லாமபாங்க. அப்புறம் அங்கெல்லாம் சுத்திட்டு செலவுலாம் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்கிட்ட எப்படி நம்ம பேசுவாங்க? லைஃபை ஒரு மரண பயம் வந்த உடனே பேஷண்ட் அப்படி பைத்தியமா பேசுவாங்கய்யா. எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மரணம் ஒருத்தவங்க வந்துருச்சுனாக்க மனக்கோளாறு வந்துடும், மனநோயா வந்துடும், எல்லாத்தையும் வெறுத்துருவாரு, எல்லாத்தையும் வெறுத்துருவாங்க, கொஞ்சம் கூட இறக்க இருக்காது. மரணம் பயம் வந்த உடனே அந்த மனிதனாகவே இருக்க மாட்டான், மிருகமா மாறிடுவாங்க. பயங்கரமா எதை சொன்ன யார் மேலும் நம்ப மாட்டாங்க, எல்லாரையும் எதிரியா பார்ப்பாங்க. நம்ம எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க. இப்போ மரண பயம் வந்து அவ்வளவு. அதான் பெருமாள் சொல்ற, மரண பயம் தவிராது வாழ்க்கை போயிடும். சரி, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்த உடனே கண்டிப்பா உங்கள் மரணத்தை தடுத்து விடலாம், என்னோடு சேர்ந்துடுவீங்க. அப்ப பெருமாள் நமக்கு வந்து ஒரு வழியை, ஒரு கைடு காட்டுறார். இந்த வாழ்க்கையுடைய லட்சணத்தையும் காட்டார், இந்த வாழ்க்கையுடைய லட்சணத்தையும் காட்டார். முடிவை நம்ம கையில கொடுத்துட்டாரு. முடிவு எடுக்கக்கூடிய சாவி நமக்கு திருவருட்பால இருக்கு. இப்ப திருவருட்பா படித்து உணரும் போது நம்ம இந்த சுகத்துக்குள்ள போகணுமா, இந்த சுகத்துக்குள்ள போகணுமா தெரிஞ்சிடும். நான் பெருமாள் சொல்றாரு, காமாதீதியை விட்டு காமாந்த கரத்தை விட்டு வருவீங்கிறார். காமத்துல போற சாமாந்த வாழ்க்கை, அருள் வாழ்க்கை உனக்கு வேணும்னா காமாந்த கரத்தை விட்டு பம்மி நீங்கிறார். அப்ப காமத்துல போனா அது ஒரு சுகம்தான். ஆனா அதை விட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா அதை விட கோடி கோடி பங்கு சுகத்தை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு பெருமான் வந்து நமக்கு அருட்பாவில ஒரு விளக்கத்தை, ஒரு அறிவு விளக்கத்தை கொடுத்தார். அப்ப அருட்பா படிச்சுட்டு உணர்ந்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த சுகத்தை தேடணும். நியூட்ரலா நம்ம நிக்கிறோம், இங்க போகணுமா இங்க போகணுமா, ரிவர்ஸ் கீர் போகணுமா ஃப்ரண்ட்ல போகணுமா பேக்ல போகணுமா, இதோட லட்சணம் என்ன, அதோட லட்சணம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து திருவருட்பாவில சொல்லிட்டு நாமளும் ஓரளவுக்கு அதை படிச்சு நம்முடைய அறிவுக்கு ஏற்ற வரைக்கும் கொஞ்சம் உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். நம்ம இந்த வாழ்க்கை எதுக்கு பிறந்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியாச்சு. இப்ப நம்ம எங்க போகலாம், எங்க போகலாம் அம்மா, நம்ம எங்க போகலாம், எந்த சுகத்துக்கு போகலாம்? அருள் சுகமா பொருள் சுகமா? அருள் சுகத்து சுத்த சன்மாக சுகம், நம்ம அந்த சுகத்துக்கு போகலாமா, இந்த உலக சுகத்துக்கு போகலாமா? சுத்த சன்மார்க்கத்துக்கு போகலாம். இங்க இருந்தா என்ன ஆகும், ஒரு சுகமும் நிரந்தரமா இருக்காது. பெருமான் காட்டுகின்ற சுத்த சன்மார்க்க சுகத்துக்கு போகணும், உண்மையுமே சுகமா வாழணும், உண்மையுமே இன்பமா வாழணும், உண்மையுமே சுகம் வேணும் அப்படிங்கிறது நினைக்கிறவங்க நம்ம உண்மையான சுகத்தை தான் வாங்கணும்.
ஏன்னா நம்ம சட்டை எடுத்தா கூட நல்ல சட்டையா எடுக்கிறோம், உணவு சாப்பிட்டா கூட நல்ல ஹோட்டல்லே போய் சாப்பிட்றோம். அப்ப இதுலலாம் நம்ம ஒரிஜினல் ஒரு லைஃப் உத்தரவாதம், ஒரு கேரண்டியா கேட்கிறோம், ஒரு உத்தரவாதம் கேட்கிறோம். இதெல்லாம் நல்ல நல்ல பொருளா நம்ம பார்க்குற நாம, அந்த மனநிலையா வாழ்ற நாம நல்ல சாப்பாடா சாப்பிட்றோம், நல்ல இட்லியா சாப்பிட்றோம், நல்ல உளுந்தா சாப்பிட்றோம், நல்ல சோப்பா போட்டு குளிக்கிறோம், நல்ல எண்ணெயை பயன்படுத்துறோம். ஏன் எனக்கு ஏதாவது ஒரு பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறோம். இப்ப இதெல்லாம் நல்லதா நல்லதா பண்ணிட்டு வாழ்ந்துட்டு ஏன் கெட்ட சுகத்துக்கு போய் அழிஞ்சு போகும்? எல்லாத்தையும் நல்ல சுகம் நல்லதா பார்த்துட்டு வாழ்ற நாம, அப்ப நம்மளோட வாழ்க்கையோட முக்கியமான ஒரு தருணம் எது? பிறப்பு இறப்பு. பிறப்பு இறப்பு இருந்தது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. பிறப்பு இருப்புன்னு வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிறக்கிறதும் ஒரு முக்கியம், சாவறதும் ஒரு முக்கியம். அப்ப இதுக்கு இடையில வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லாம் முக்கியமானது நல்லதா பெஸ்டா நாம செலக்ட் பண்ற நாம இந்த வாழ்க்கையுடைய லட்சணம், வாழ்க்கையினுடைய கிளைமாக்ஸ், இந்த வாழ்க்கையினுடைய கிளைமாக்ஸ். ஒரு படத்துல வந்து கடைசியில கிளைமாக்ஸ் என்ன ஒருத்தர் பார்ப்போம். அப்ப இந்த வாழ்க்கை வாழ்றதுடைய கிளைமாக்ஸ் என்பது மரணம். அப்ப அது தவிர்க்கக்கூடிய ஒரு சுகத்தை, ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்த, ஒரு தரமான ஒரு வாழ்க்கைய, தரமான ஒரு சுகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? தரமான ஒரு சுகம் தானே வேணும், டெம்பரவரி சுகமா வேணும். நல்ல சட்டம், நல்ல துணிமணி, நல்ல பொண்ணா பாருங்க. யாராவது எனக்கு அசிங்கமான பொண்ணை பாருங்க சொல்லுமா, திருமணம் பண்ணும்போது யாராவது கொஞ்சம் ரொம்ப அசிங்கமான பொண்ணா பாருங்க, கெட்ட பொண்ணா பாருங்க, சொல்றதெல்லாம் கேட்காத பொண்ணு, சொல் பேச்சே கேட்காத பொண்ணு, ரொம்ப அசிங்கமான பொண்ணை பாருங்க நம்ம யாரும் சொல்லுமா? இல்ல ஒரு அசிங்கமான வீடை கட்டி கொடுங்க, நல்ல வீடெல்லாம் ஒண்ணு வேணாங்க, ஒரு அசிங்கமான வீடை கொடுங்க, நல்ல பைக்கெல்லாம் வேணாங்க, ஒரு கெட்டமான பைக் கொடுங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்றோமா? எல்லாத்துக்கும் நல்ல பைக்கா கொடு, நல்ல பொண்ணா கொடு, நல்ல படிப்பா படிக்கணும், நல்ல வேலை வேணும், நல்ல சுகமா இருக்கணும், நல்ல பிள்ளைங்க வேணும், நல்ல அப்பா அம்மா வேணும், நல்ல பேரப்பிள்ளை வேணும், எல்லாத்துக்கும் நல்ல நல்ல நல்லன்னு கேட்கணும்ல. அப்ப நல்ல சுகம் வேணும் இல்லையா? நல்ல சுகம் தான் நமக்கு திருருட்பா காட்டுகின்ற சுத்தசன்மார்க்க சுகநிலை. சுத்தசன்மார்க்க சுகநிலை உண்மையான சுகம், நல்ல சுகம், மனிதர்கள் அடைய வேண்டிய சுகம். நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுடைய நோக்கம், பிறந்ததனுடைய நோக்கம் அந்த சுகத்தை அடைவதற்காக தான். அந்த சுகத்தை நமக்கு முன் அடைந்தவர் யார் என்றாக்க நம்மளுடைய வள்ளல் பெருமானார். அவர் சுகமா வாழ்றார், அவருக்கு பிள்ளைங்க நாமலாம், நம்மளும் அதே மாதிரி சுகமா வாழணும்னு அவரு விரும்புறார். ஏன் உரைத்தேன் ஏன் அருட்பா சொன்ன? அருட்பா உனக்கு ஏன் சொன்ன? ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்தது. நம்ம மேல பயங்கரமான கருணை, தனிப்பெரும் கருணை. யான் அடையும் சுகத்தினை, என்ன சுகத்தை சாமி என்ன சொல்ற? சுத்தசன்மார்க்க சுகம். யான் அடைஞ்ச சுகத்தை நீங்க எல்லாரும் அடையணும்னு தான் நான் இதை கொடுத்துக்கிறேன். பெருமான் நமக்கு ஒரு விஷயத்த, ஒரு சுகத்தை அடையணும்னு விரும்புறாரு. ஏன்னா அவரு அதுல ரொம்ப சுகமாகிறாரு, ரொம்ப ஜாலியாகிறாரு. அவரு அடைஞ்ச அதே சுகத்தை, நான் அடைஞ்ச சுகத்தை நீ அடையும் பொருட்டு தான் நான் சொல்றேன். அது ஏன் சொல்றேன்? இரக்கத்தால் சொல்ற, உன்னுடைய உறவனாக சொல்ற, ஓ காலையில விழுந்து சொல்ற, என் மேல சத்தியம் பண்ணி சொல்ற, கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்ற. நான் அடைஞ்ச அதே சுகத்தெல்லாம் நீங்களாம் அடையணும். எப்படியாவது அடைஞ்சிருங்க. என்னையா உனக்கு வேணும்? உன் காலில் விழுந்து சொல்ற, சத்தியம் பண்ணி சொல்ற, எப்படியாவது நான் பெற்ற சுகத்தை நீங்க பெறுங்க. அது சுத்தசன்மார்க்க சுகநிலை அப்படின்னு கடவுள் ஒரு மிகப்பெரிய கருணையாளர், உலகத்தினுடைய உச்சபட்சமான அருளாளர், உச்சபட்ச நிலையில் இருக்கிறவர். நமக்கு கீழே நம்ம தரத்துல இறங்கி வந்து எப்படியாவது நீங்க அடைங்க, நான் அடைஞ்ச சுகத்தை நீங்க எல்லாரும் அடைங்க அப்படின்னு அவ்வளவு கீழே வந்து இறங்கி வந்து சொல்றார். அவ்வளவு பெரிய மனுஷன் சொல்றார். நமக்கு விருப்பம் இல்லைன்னா கூட ஒரு பெரிய ஒரு சிஎம் வர்றாரு, நீ வாங்க குமரேசன் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய ஒரு சிஎம்ஏ கூப்பிடுறாரு, போவோம் இல்லையா? அப்ப எல்லா அண்டங்களுக்கும் சிஎம் யாரு? நம்ம பெருமா. எல்லா அண்டங்களுக்கும் சுகம் யாரு? சாதாரண இங்க இருக்கிற கலெக்டர், சிஎம், ஒரு மேனேஜரு, ஒரு பெரிய பிரதமர் ஒரு சட்டத்தை போட்டா அப்படியே வாய் அடங்கி மனம் அடங்கி எல்லாத்தையும் அடங்கி போல. அது சட்டம் சொல்லிடுச்சுப்பா, நான் பண்ணுவேன், அது லீகலா பண்ண முடியாது, சட்டம் இதை தான் சொல்லுதுன்னு சொல்றோம்.
சொல்றோமா? இப்ப இந்த உலகம் இது ஒரு அற்ப உலகம். இது என்ன உலகம்? ரொம்ப அற்பமான உலகம். இந்த உலகத்துல இருக்க சொன்னவே மனம் அடங்கி வாய் அடங்கி கடைப்பிடிக்கிறோம் நாம. எல்லா உலகத்துக்கும் சிஎம் பிஎம், எல்லா உலகத்துக்குமான பெரிய மோடி யாரு? நம்ம ஐயா. எல்லா உலகத்துக்கும் பெரிய முதலமைச்சர் யாரு? நம்ம ஐயா. அவரு சொன்னா நம்ம கேட்கல, அந்த சட்டத்தை மீறினதா தானே அர்த்தம். ஒரு சட்டத்தை மீறினா குற்றம் தானே அந்த உலகத்துல. ஒரு சட்டத்தை, அந்த உலக சட்டத்தை மீறினால் அதை கடைப்பிடிக்கலாம் அந்த உலகத்தில் எப்படி குற்றமோ அதுபோல அருட்பாவை கடைப்பிடிக்கலாம் மிகப்பெரிய குற்றம், பாவம். பாவத்தை எல்லாம் நாம் செய்யலாமா? ஏன்னா பெருமான் காலை விழுந்து சொல்லுனாரு, அப்புறம் மிரட்டி சொல்லிட்டாரு. அப்புறம் உங்களெல்லாம் மிரட்டி தான் ஆகணும். அன்பா சொல்லுவேன், பொருளை கொடுத்து வசப்படுத்தும், அப்புறம் என்ன பண்ண மிரட்டி சொல்லுனாரு. அதனால சொல்லியாச்சு, ஒரு லிமிட் வரைக்கும் சொல்லியாச்சு. இனிமே பெரிய ஒரு முதலமைச்சர், பெரிய ஒரு பிரதமர், பெரிய ஜனாதிபதி, இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல எல்லா உலகத்துக்கும் பெரிய ஆளு, 12 அறிவு, சாதா 6 அறிவு சொல்றத நம்ம கேட்கணும். மீறினா பாவம், மீறினா குற்றம், தண்டனை. இவர் 12 உயர்ந்த அறிவு, உயர்ந்த பதவி, உயர்ந்த கடவுள், உயர்ந்த நிலை, உயர்ந்த வெளி, உயர்ந்த வகுப்பு, இப்படி உயர்ந்த எல்லாத்திலும் உலகத்துல எல்லா உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு கடவுள் சொல்றாரு, நான் அடையிற நிலையெல்லாம் கண்டிப்பா நீங்க அடையணும்னு. அதை நம்ம கேட்கலாம் வச்சுக்கல, அதுக்காக மெனக்கடல, அதுக்காக கேட்கலாம். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அதுதான். புரிஞ்சுக்கணும், இது மிகப்பெரிய பாவமாயிடும். எப்படி? இந்த இறைவனை பற்றி கல்லாதது, கல்லா பிழை பட்டில் தான் சொல்லுவார். கல்லாதது இறைவனை பத்தி நம்ம படிக்காதது பாவம். அருட்பா டெய்லியும் படிங்க, டெய்லியும் படிக்கலாம். எத்த பாவமா சார்? ஆமா பாவங்கிற நானு. தினசரி நீங்க அருட்பாவை படிக்காதது பாவம். இந்த கடவுளை நீங்க கருதாதது பாவம், நினைக்காதது பாவம். சார் கொஞ்சம் நீ பிஸியாகிற நினைக்கல சொல்லாதீங்க. எப்படியாவது ஒரு நாளைக்கு 6 முறை நீங்க கடவுளை நினைங்கிற நானு. 6 வேளை வழிபாட கடவுளை நாம் நினைக்கிறோம். ஒரு மணி போட்டுக்குங்க, ஏதாவது ஒரு மணி போட்டுக்குங்க. வீட்டுல இருந்தா வீட்டுல கும்பிடுங்க. இல்ல சார் நான் நான் ஆபீஸ்ல இருக்கிறேன், வேலை பண்ற ஃபேக்டரியில் இருக்கிறேன், 5 நிமிஷம் சார், 5 நிமிஷம் பாத்ரூம் போயிடு, பாத்ரூம்ல போய் உட்காருங்க. அப்படியே மணி போயிட்டு அருட்பெருஞ்சோதி அனுப்பி நினைங்க. எந்த இடத்த அலாரம் செட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு நாளும் 6 வேளைக்கு 100 டைம் ஆகுது மகாமந்திரத்தை நினைங்க. அப்படி நினைக்கவில்லைன்னா நீங்க பாவம்ங்கிற நானு. கடவுளை கசந்து உருகி நினைக்காதது பாவம். சரி, இது போதும், நினைச்சா போதுமா? கடவுளை நினைச்சு ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விடலைன்னா அது பாவம். கல்லாப்பிழை, கருதாப்பழி, கசந்து உருகி உன்னை நினையாத பாவை, உன் வழியில நில்லாத பாவை. சுத்த சன்மார்க்கத்துல சுத்த சன்மார்க்கத்துல நம்ம நிக்காதது பாவம். இந்த வழியை மீறி நடப்பது பாவம். கடவுளை கருதாதது பாவம், கடவுளை நினைக்காதது பாவம், கடவுளை பத்தி படிக்காதது பாவம், கடவுளை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடாதது பாவம், அவர் சொன்ன வார்த்தை மீறது பாவம். கடைசியில அவர் வலியுறுத்துகின்ற சுத்த சன்மார்க்க சுகநிலையை நாம் பெறாதது பாவம், பெரிய நோய். அதனால நமக்கு வருவது பெரும் நோய். என்ன நோய்? சாவதென்றும் பிறப்பதென்றும் பெரிய நோய் அதுதான். அதனால நாம் மனிதர்களாக பிறந்து கொண்டவர்கள் ஏற்கனவே நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் புண்ணியத்தினால பெருமானை பத்தி கேட்டிருக்கிறோம். அதனால அனுதினமும் கடவுளை 6 வேளை நினைங்க. எந்த சூழல் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் மணியை கேட்டு ஒரு பாத்ரூம்ல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அருட்பெருஞ்சோதி ஒன்று நினைங்க. நீங்க நினைக்க கடவுளை உங்களை நினைக்கிறார். கடவுளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க அறிந்து கொள்ள அவர் உங்களை பத்தி அறிந்து கொள்றார். கடவுளை பத்தி நீ ஏன் நினைக்கணும்? கடவுள் உங்களை நினைக்கிறாரு. ஆமால, குமரேசன் டெய்லி எனக்கு என்ன நினைக்கிறாருல, அவர் நினைக்கிறாரு. எப்படியாவது அவருக்கு அருளை கொடுத்துருங்க. நீங்க நினைக்க அவரு நம்மளை நினைக்கிறாரு. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஏதாவது அருட்பா படிக்கிறீங்க, ஸ்பீச் கேட்கறீங்க, அறிந்து கொள்ள முயற்சிக்கிறீங்க. அவரு பாக்குறாரு, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே அவரு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு, அறிந்து வச்சுக்கிறாரு. குமரேசன் நோட்டட், இவருக்கு எப்படினாலும் அருள் கொடுக்கணும், சதீஷ் இவருக்கு அருள் கொடுத்தணும். நம்ம அறிந்தானே யாரெல்லாம் அவரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் கடவுளை அறிந்து வைத்திருக்கிறார். இவங்களுக்கு எல்லாம் கடவுள் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? அருள் கொடுத்துடணும்.
இப்பயா அப்பயா இந்த பிரிவு அந்த பிரிவை பத்திலாம் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. எந்த பிரிவில இருந்தாலும் கண்டிப்பா நமக்கான அருள் உண்டு. அது எப்ப தரும், நாம ஏன் அதை பத்தி கவலைப்படுறோம்? நீங்க கடவுள் பத்தி நினைக்க தெரிந்து வைத்திருக்க உங்களுக்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று கடவுள் நினைத்து அறிந்து நோட் பண்ணி வச்சுக்கிறார். அறிந்தாரை அறிந்தானை, மூட நெஞ்சில் தோன்றானை. நீ மூடமா நான் எதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன், நான் சோத்தை மட்டும் போடுவேன், எனக்கு அருள் கொடுத்துருவாரு. சும்மா மூடமாலாம் இருக்கிறது. மூட நெஞ்சில் மூடமான அறிவில்லாதவங்களை மூடமா இருக்கணும் கடவுள் தன் உலகத்துக்கு எடுப்பதில்லை. கடவுள் யார்? அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி. கடவுள் அறிவு வடிவமானவர். அவர் அறிவு உள்ளவர்களை அறிந்தவர்களை அறிவு உள்ளவர்கள் தான் தன் உலகத்துக்கு எடுக்கிறார். இப்ப மூலமா இருக்க வேண்டியதில்லை. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்குங்க, கடவுளை பத்தி புரிஞ்சுக்குங்க, 6 வேளை வழிபாடு செய்யுங்க. செய்ய நினைக்க கடவுள் உங்களை நினைக்கிறார். நீங்க 6 வேளை வழிபாடு செய்ய கடவுள் இடத்த போறீங்க. டைம் இல்லை, நேரம் இல்லை, வேலை இல்லை, அது எந்த காரணத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு மரணம் கொடுக்கின்ற யமன் நீங்க சொல்ற எந்த காரணத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. கூற்று வரும் காலதனுக்கு எது புரிவீர் ஐயோ. யமன் வந்தா வேலையா இருக்குதுங்க, நான் கோயம்புத்தூர் பிறந்துட்டுங்க, நான் ஒய்ஃப் இருக்குதுங்க, நான் அது இல்லைங்க முடியலைங்கன்னு நம்ம சொல்றோம்ல. வழிபாடு பண்ணாது, கடவுளை நினைக்காதுக்கு, அருட்பா படிக்கிறது காரணம் சொல்றோம்ல. அந்த காரணம் எல்லாம் யமனிடம் சொன்னால் அவன் ஏற்பதில்லை. அதனால் அந்த காரணத்தை எந்த காரணத்தையும் கடவுளிடம் சொல்லி கற்பிக்க முயற்சிக்கார்கள். எந்த காரணத்தையும் சொல்லாமல் முடிந்த வரைக்கும் 6 வேளை வழிபாடு, இடந்தனி திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதப செய்தல், பிற உயிர்க்கு இரங்கல், தெய்வம் பரவல், பாடி பணிதல், பக்தி செய்து இருத்தல் போன்ற முயற்சிகள் தினசரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க, முயற்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நமக்கெல்லாம் சுத்த சன்மார்க்க நிலை சுகநிலை உண்டு என்று வள்ளல் பெருமான் சத்தியம் 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 செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். புத்தி அஞ்சேல் சற்று என் நெஞ்சமே. வள்ளலார் பார்த்து சொல்றாரு, நான் கடைப்பிடிக்கிறேன், எங்க அருள் தருவாரா தரமாட்டாரா, எப்ப தருவாரு, இப்ப தருவாரா அப்ப தருவாரா அப்படின்னு பயந்து கொண்டு சந்தேகத்து உளராதில். சந்தேகத்தோடு நினைக்க வேண்டியதில்லை. எப்ப தருவாரு, அடுத்த வருஷமா 2026 2027 28 30 40 வயசு 50 எந்த வயசுல தருவாரு, எப்ப தருவாரு, எப்படி தருவாருங்கிற அச்சம் நமக்கு வேண்டியதில்லை. ஏனென்றால் கடவுளை பத்தி நினைத்து வைத்திருப்பவர்களை, கடவுளை பத்தி பேசுவவர்களை, கடவுளுடைய மகாமந்திரம், கடவுளுடைய போன் நம்பர் ஆகிய மகாமந்திரம், கடவுளுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய போன் நம்பர் என்பது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நம்ம கடவுளிடம் ஒரு முறை சொல்லிட்டா கூட இவங்களை எப்படிக்காவது அருள் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நோட் பண்ணி வச்சுட்டாரு. கோயம்புத்தூர் சௌரிய பாடத்துல ஒரு 50 பேர் மகாமந்திரம் சொன்னாங்க. புதிய பிரின்னு சொன்னாரு, கூட 3 பேர் சொன்னாங்க. அவங்க மகாமந்திரம் என்ற போன் நம்பர் டயல் பண்ணதுனால எனக்கு மிஸ்கால் வந்துச்சு. யாருக்கு? அருட்பெருஞ்சோதிக்கு மிஸ்கால் வந்துச்சு. இப்ப இவங்களுக்கெல்லாம் நான் எப்படியாவது அருள் பண்ணியே தீரணும், எப்படியாவது இவங்களை திருத்தி விடணும், கவலைப்பட வேணாம், திருத்திடுவேன், நீங்க கொஞ்சம் மட்டும் முயற்சி பண்ணுங்க அப்படி என்று இந்த பிரிவில் எந்த பிரிவிலாவது இல்லை இந்த பிரிவிலே எப்படியாவது உங்களுக்கெல்லாம் அருள் தந்து விடுவேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு 5 சத்தியம் செய்து சொல்லுகிறார். புத்தி எஞ்சல் சற்றும் என் நெஞ்சமே சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர் நீர் இனி நன் முத்தியும் நானமே செத்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே. நமக்கு 5 சத்தியம் செய்து கடவுளாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் வழியா சத்தியம் செய்து சொல்லியிருக்கின்றார். கேரண்டியா கேரண்டி, வாரண்டியா வாரண்டி. நாம எல்லாம் சுத்த சன்மார்க்கம் சுகநிலை பெறுவது கேரண்டியா, உத்தரவாதமாக பெறுவோமானா பெறுவோம் என்று வள்ளல் பெருமானே நமக்கு 5 சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறார். அந்த 5 சத்தியத்தை நம் சிறுமையில் கொண்டு அவர் சொன்ன அந்த அருட்பாவில் உள்ள தகவல் படி அருளான முறைப்படி வாழ்ந்து நாம் அனைவரும் நம்மளோடு சேர்ந்து எல்லா உலகத்தில் எல்லா உயிர்களும் சுத்த சன்மார்க்க சுகநிலையை பெற்று முயங்கட வேண்டும் என்று எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை பிரார்த்தித்து விண்ணப்பித்து இதுவரை நீங்க அமைதியாக கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி இந்த வாய்ப்பை நமக்கு வருடம் கொடுக்கின்ற நம்முடைய குமரேசன் ஐயா, சதீஷ்குமார் ஐயா மற்றும் சௌரிபாளைய சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.